இது போல் விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பகவான் வந்து பார்க்க நீங்கள் போனால் அந்த பகவான் இன்னொரு கடவுள் இருக்கார், திருப்பூர் இருக்கார், திருச்சியில் இருக்கார், சமயபுரத்தில் இருக்கார், திருநாவூரில் இருக்காருன்னு அவர் வருவார். முருகர் உங்களை பார்க்க வருவார், சிவபெருமான் உங்களை பார்க்க வருவார், பெருமாள் உங்களை பார்க்க வருவார், அல்லாஹ் வருவார், இயேசுவும் வருவார். ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தங்க திருப்பூரில் அந்த அன்னப்பிரசாதத்தை துவங்கியிருக்காங்க தனிப்பட்ட முறையில். அவங்க ஒரு 30 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா அழகாக வீட்டில் வச்சு அவங்களே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு பிள்ளைதாச்சி பொண்ணு கேட்டு தான், அம்மா இந்த குழந்தைக்கு ரசம்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொன்னார், ரசம் வச்சு கொடுக்கலாம் எனக்கு ஆள் இல்லை, நாளைக்கும் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நம்ம பேஷண்ட்டு கொடுக்கணுன்னா அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கணும், டீன்கிட்ட போய்ட்டு பேஷண்ட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வளர்ந்தப்புறம் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ்க்கு வந்து சாப்பாடு எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எல்லோரும் பணம் வச்சுட்டா போகிறாங்க. இல்லை 5-10 பேர் வந்து ஏமாத்துறதுக்காக போகலாம், அங்கே போனால் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. பெரும்பான்மையானவர்கள் வந்து வானம் பார்த்த பூமியில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான், தினக்கூலிகள் தான். அவங்க வீட்டில் குடிக்கிறான் அந்த கதைலாம் பேசாமல் அங்கே இருக்கவங்க வந்து அவன் குடிக்கிறான்றதுக்கு அவன் பொண்டாட்டி மகளும் பேத்திகளும் என்ன பாவம் பண்ணாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கா, திரும்ப திரும்ப நீங்கள் கோயில் உண்டியில் போய் கொட்டுறதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் ஒரு குழுவாக அமைத்து கொண்டு இது போன்ற ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அரசாங்கம் வந்து எல்லாமே நம்மளோட பணமாக வாங்குது, திரும்ப கொடுக்கலன்னா வருத்தப்படாமல் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தாலும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் சிஎம் இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து திரு சீமான் சிஎம் இருந்தாலும் சரி, திரு விஜய் சிஎம் இருந்தாலும் சரி, நாம் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளோட கடமை வந்து இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் இயன்றதை அப்படின்றதான். ஸோ கொடுக்க பழங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அட்டெண்டர் எந்தவித மதம் ஜாதி சாயெல்லாம் இல்லாமல், எந்த கட்சி சாயலும் இல்லாமல், எந்த பேனர்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாம போய் அங்கே அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள். நிறைய பேர் கேட்டாங்களாம் டெய்லி கொடுப்பீங்களான்ட்டு. அவங்க கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னால் டெய்லி முடியாது, வரணும், ஆனால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வரேன்ட்டு. சும்மா நீங்கள் அந்த ஆன்மீக பயணம் போகிறீங்க, இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறீங்களா எல்லாம் விட்டுட்டு இது போல் விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பகவான் வந்து பார்க்க நீங்கள் போனால் அந்த பகவான் இன்னொரு கடவுள் இருக்கார், திருப்பூர் இருக்கார், திருச்சியில் இருக்கார், சமயபுரத்தில் இருக்கார், திருநாவூரில் இருக்காருன்னு அவர் வருவார். முருகர் உங்களை பார்க்க வருவார், சிவபெருமான் உங்களை பார்க்க வருவார், பெருமாள் உங்களை பார்க்க வருவார், அல்லாஹ் வருவார், இயேசுவும் வருவார். நீங்கள் ஜாதி மதம்லாம் ஒரு வாரம் வைத்துட்டு மக்களுக்கான இந்த உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யுங்கள். அது உங்கள் எல்லோருமே அடுத்த கட்டம் நகர்த்தும்.